கண்களை மூடி ஆண்டு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவே, மகத்துவமுள்ள தெய்வமே, நீ பேசுகிற தெய்வம். இப்பொழுதும் நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை செய்தவர். இப்பொழுதும் நீ பேசுகிற இந்த தருணத்தில் நீங்கள் பேச முடியாமல் மன்றாடுகிறோம். கர்த்தருடைய சத்தம் பதிவு செய்யப்பட்ட வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை எங்களை குணமாக்கும், எங்களை சீர்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும், நித்தியம் வரை எங்களை கொண்டு போய் சேர்க்கும். அந்த வார்த்தையில் நீ எங்களோட பேச முடியாது ஜெபிக்கிறோம். எங்களோட நீ இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம். இப்போது மாண்ட வசனங்களை கேட்க முடிய பிள்ளைகளையும் வசனம் சொல்கிற முடிய அடிமை பலப்படுத்தும், பயன்படுத்தும். பிரயோஜனமாக இருக்கிறதை போதிக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டுடைய வசனத்தை ரோமர் 2:6 தியானிச்சுட்டு வரோம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறவர். இந்த பலன் அளிக்கிறவர் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு கிரியை செய்கிற பொழுது ஒவ்வொரு பலன் தருகான்னு பார்த்தோம். இந்த நாளோட நம்ம தேவ சமூகத்தில் நாம் என்ன கிரியை செய்ய வேண்டும், அதற்கு என்ன பலன் உண்டு என்பதை நம்ம நீதிமொழி புஸ்தகத்தில் 25:15 வாசித்தோம். அதில் ஒரு வார்த்தை, நம்மள்கிட்ட என்ன கிரியை காணப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொறுமை, நீடிய பொறுமை. இந்த பொறுமை என்பது பியோ சொன்ன ஆவியின் கனிகளில் 4வது கனி. இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடைய இடைப்பெறுகிற காரியம் ஆவியின் கனியில் 4வது கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை, நீண்ட பொறுமை ஆண்டு சமூகத்தில் ஆண்டு பிள்ளைகளுக்கு இது நம்முடைய வாழ்விலே ஒன்று சேர்ந்து நமக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு செயல். இந்த பொறுமை இல்லாவிட்டால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. கண்டிப்பாக பொறுமை இருந்தே ஆகணும். பொறுமை என்பது ஒரு கனி நிறைந்த வாழ்வுக்கு ஒரு அடையாளம். அன்புடைய அம்சமும் பொறுமையாக இருக்கும். அதுக்குள்ளேயும் தாங்கும் சகிக்கும்ன்ற வார்த்தை வரும்போது அது பொறுமை இருக்குன்னு அர்த்தம். அப்போது அவனுடைய வார்த்தையை வாசித்தோம். இந்த நீதிமொழியில் 25:15 இந்த பிறவை எப்படி சம்மதிக்க பண்ணலாமா? நீண்ட பொறுமையினால் சம்மதிக்க பண்ணலாம். அப்போது தேவ சமூகத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். நல்லா வார்த்தை கவனிச்சு பாருங்கள். இது 18:7 லூக்காவில் இருக்குது. நம்ம இந்த குறித்து தியானிக்க போகிறல, நல்லா கவனிச்சு பாருங்கள். தேவ சமூகத்தில் நீண்ட பொறுமையினால் புறவு என்ன செய்யலாம்? புறவுன்னு சொன்னால் ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அதிபதினு வச்சுங்க, ஒரு பிரபு. அவன்கிட்ட போய் ஏதாவது கேட்டு முடியாதுன்னு சொன்னால் திரும்பி திரும்பி பொறுமையாக நம்ம கேட்டுக்கிட்டோம்னா அந்த பிரபு கூட என்ன செய்வாராம்? சம்மதம் கொடுத்துருவாராம். அப்போது நமக்கும் ஒரு பிரபு உண்டு. அவர் பேர் சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு நமக்கு ஒரு வசனம் சொல்லி தந்திருக்கிறாரு. தம்மால் இரவும் பகலும் கூப்பிடலாய் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படி சொல்லி ஒரு கேள்வி அவரை கேட்டுட்டு டக்குன்னு சொல்கிறாரு, சீக்கிரத்தில் அவளுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. அப்போது நம்மகிட்ட என்ன வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீடிய பொறுமை வேண்டும் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமை இல்லாதனால அநேகர் ஆசீர்வாதத்தை நினைச்சுட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. ஆனால் பொறுமை இருந்தால் அந்த பொறுமை ஏற்ற பிரதிபலனை வேதத்தில் அநேகர் பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நாம் பொறுமை இல்லாதவர்களாய் போயிடக்கூடாது, நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் காணப்படும் சொல்லி வேதம் நமக்கு சொல்லித்தருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 மனுஷர்களை குறித்து நம்ம அடிக்கடி தியானிக்கிற மனுஷர்கள் தான். ஆனாலும் அவருடைய பண்பில் யோபு நமக்கு எல்லாருக்கும் டக்குன்னு இந்த பொறுமை குறித்து சொன்ன மாத்திரத்தில் யோபை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யாக்கோப்பு 5:11 யோபு குறித்து சொல்லப்படுது. இந்த ஒரு வசனத்தில் யோபுவின் பொறுமையை குறித்து
வாசிங்க. ஆ ஆ நல்லா கவனிச்சு பாருங்க. பொறுமையாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா? பிளஸட் பீப்புள், அதாவது பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பொறுமை குறித்து சொல்லிட்டு இந்த யாக்கோபு சொல்கிறாரு, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இந்த யோபும் பொறுமையை நம்ம என்ன சொன்னால் எவ்வளோ பெரிய பொறுமைசாலி அப்படி சொல்லி நம்ம என்ன சொன்னால் கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபை பற்றி சொல்லி ஆண்டிய பிரதிபலன், யோபு கொடுத்த பிரதிபலனை சொல்லி இந்த ஒரே வசனத்தில் யாக்கோபு என்ன சொன்னால் இந்த வசனத்தை முடிக்கிறார். அப்படின்னு சொல்லி காத்திருக்க தேவ பிள்ளைகள், யோபுட்ட என்ன பொறுமை இருந்துச்சு? யோபுட்ட என்ன பொறுமை இருந்துச்சு? இந்த 1ஆம் அதிகாரத்திலையும் 2ஆம் அதிகாரத்திலையும் பாருங்கள், அவன் எல்லாத்தையும் இழந்தாலும் கூட அந்த வசனம் முடியும் போது சொல்லுவோம். 2ஆம் அதிகாரத்திலும் 1ஆம் அதிகாரத்திலும் இவை எல்லாவற்றிலும் யோபு கர்த்தரை என்ன செய்யலாம், தேவனை என்ன செய்யலாம், குறை சொல்லவே இல்லையா. குறை சொல்லியாச்சுன்னா பொறுமை இழந்துட்டோம்னு அர்த்தம். நாம் முறுமுறுத்துட்டோம்னா தேவனை குறை சொல்கிறோம்னு அர்த்தம். அப்போ அந்த யோபுட்ட என்ன இல்லைன்னீங்கன்னா முறுமுறுப்பு இல்லவே இல்லை. அவ்வளவு பெரிய பொறுமைசாலி. 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் படுற பாட பார்த்துட்டு மனைவிக்கு என்ன செய்யலை, சகிக்க முடியல. 2ஆம் அதிகாரத்தில் மனைவி சொல்கிறாங்க, இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ. நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ அப்படி சொல்கிறாங்க. சொன்ன மாத்திரத்தில் அவருக்கு ஒரு பதில் பேசுகிறார் பாருங்க. அதற்கு அவர், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இந்த யோபு பதில் அந்த மனைவிக்கு பதில் சொல்கிறாரு, நீ எப்படி பேசுகிற, ஒரு பைத்தியக்காரி பேசுகிற போல பேசுகிற. பைத்தியக்காரி சொல்ல, பைத்தியக்காரி போல பேசுகிற. நன்மை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமோ. சில நேரத்தில் கர்த்தர் கைட் பண்ணுறாருன்னா அந்த கைடன்ஸில் முடிவு தான் முக்கியம். ஆனால் துவக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பாரமாக இருக்கும். ஆனால் முடிவு தான் சம்பூர்ணமாக இருக்கும். ஆனால் முடிவு பெறதுக்கு முன்னாடி நம்ம போதும் அழுத்து போயிடும். நாம் முறுமுறுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும், நம்ம கோபப்படுற சூழ்நிலை வந்துடும். ஆனால் வேதம் சொல்லுது, எந்த விதத்திலும் நாம் பொறுமையுள்ளவர்களாக காணப்படணும். அல்லேலூயா. இந்த அம்மா யோபு குறித்து திட்டுறாங்க. ஆனால் திட்டும் போது யோபு என்ன செய்கிறாங்க, உயர்த்தி தான் திட்டுறாங்க. என்ன உயர்த்தினாங்க சொல்லுங்கள்? உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ. அந்த உத்தமத்தை க்ளோஸ் பண்ணிரு. அப்போ தன்னை போல என்ன செய்யும், உயிர் போயிடும். வேதத்தில் பிரசங்கில் 7:8 வாசிப்போம். பிரசங்கி 7:8 வாசி பாருங்க. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அப்போது இங்கே யோபு புஸ்தகத்தில் யோபுடைய பொறுமை குறித்து பொறுமைன்ற வார்த்தை வரல. ஆனால் அந்த பிரசங்கி 7:8 ஒரு வார்த்தை சொல்லுது, பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீ உத்தமத்தில் உறுதியாக இருக்கிற. அப்படின்னா இந்த யோபுட்ட என்ன இருக்குது, பிரசங்கி 7:8 படி உத்தமம் இருக்குது. உத்தமத்துக்கு பின்னணி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பொறுமை தான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் சொல்லி 5 தாளந்து வாங்கணும், நீ 2 தாளந்து வாங்கணும்னு அவங்க எஜமான் சொல்கிறாரு. நீ உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள், நல்லது உத்தம உண்மையில் ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அந்த பரலோக சந்தோஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும்னு சொன்னீங்கன்னா
நம்மகிட்ட என்ன காணப்படணும்? உத்தமம் காணப்படணும். இந்த உத்தமத்துக்கு பின்னணி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நான் பொறுமையாக செயல்படணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வேலை செய்கிறோம், வேலை நமக்கு கஷ்டமாக இருக்குது, டார்ச்சர் கூடுதலாக இருக்குது. நம்ம என்ன சொன்னால், உலகப்புறம் வேலை இருக்குன்னா நான் ஒரு வேலையை வேறு ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டேன்னு சொல்லி போயிடுவோம் உலகத்தில். ஆனால் அரசு உத்தியோகம் பார்க்குறோம், அரசு உத்தியோகத்தில் மாறி மாறி டார்ச்சர் இருக்குது. என்ன செய்வாங்க? பார்த்து தான் ஆகணும். இது கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். சரி, இதையும் கூட சில நேரத்தில் என்ன செய்வாங்க, 58 வயசு 60 வயசு ஆகுறதுக்குள்ளே சில இடத்துல விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் நமக்கு நித்தியமாக நிரந்தரமாக ஒரு பொறுமையின் உத்தியோகத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. என்ன உத்தியோகம்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்? பொறுமையோடு ஓடுகிற ஓட்டம். இந்த ஓட்டம் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஓடித்தாகும். இந்த ஓட்டத்தில் வேணாண்டவரையும் சொல்லவே முடியாது, வேறு ஓட்டத்தை தாங்காண்டன்னு சொல்ல முடியாது. வேறு ட்ராக்கு கொடுங்க, அந்த ஆள் நல்லா ஓடுறேன், அந்த ட்ராக் நான் ஓடுறேன், முடியாது. எனக்கு என்ன ஆண்டவர் இது வச்சுருக்கிறாரோ, பெர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கிறாரோ, என்ன களத்தை நியமித்து வச்சுருக்கிறாரோ அந்த களப்பணியில் நான் செஞ்சே ஆகணும். அல்லேலூயா. நான் மூச்சிருக்க வரைக்கும் இந்த ஊழியத்தை உத்தமமாக பொறுமையாக செஞ்சே ஆகணும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இளம் பிராயத்தில் இருக்கும்போது ஒரு பொறுப்பு இருக்கும், வாலி பிராயணமான ஒரு பொறுப்புகள் அப்படியும் கொஞ்சம் என்ன செய்யணும், சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து குடும்பமானது ஒரு பொறுப்பு சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து உத்தியோகத்துக்கு போன ஒரு பொறுப்பு சேஞ்ச் ஆகும். இப்படி உத்தியோகத்தில் ஆனால் கூட அது எல்லாமே அவர் கொடுக்குற பொறுப்பு. இந்த பொறுப்பில் நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்கவே முடியாது, மாறவும் முடியாது. இது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுமையின் ஓட்டம். இது நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுமையின் ஓட்டம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த யோபு நல்லா கவனிச்சு பாருங்க, இவர் பொறுமையாக இருந்தார். அந்த அம்மா சொல்கிற வார்த்தையின் அடிப்படையில் பொறுமையுள்ளவன் உத்தமன். அப்போது உத்தமத்தில் நீ நினச்சி நிற்கிறியே, இன்னும் பொறுத்துக்கிட்டே இருக்கிறியே, நீ என்ன செஞ்சிரு? பொறுத்திருக்காத, தூண்டி விடுறாங்க. நீ பொறுமையாக இருக்காத, டக்குன்னு தேவனை என்ன செஞ்சிரு? தேவனை தூசிச்சிட்டா தேவன் உன்னை வெறுத்துருவார். அப்புறம் உன்னை அழிவுக்கு ஒப்புப்படுத்துவார், நரகத்துக்கு ஒப்புப்படுத்துவார், நீ பாதாளத்துக்கு போயிடலாம். இது ஷார்ட்கட் மெத்தட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பொறுமையோடு இருந்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இந்த அம்மாவுக்கு அவர் படுற பாடு சகிக்க முடியல, பாட தாங்க முடியல. அதாவது படுகிறவரே பொறுமையாக இருக்கிறார். ஆனால் பாட பார்க்குற இந்த அம்மாவுக்கு என்ன செய்ய முடியல? பொறுமையாக இருக்க முடியலை. இது அந்த அம்மா அவர் மேலே வச்ச அன்பு ஒரு வகையில், இது அந்த அம்மாவுக்குள்ளே கிரிசிற இருளின் ஆதிக்க கிரி மற்றொரு வகையில். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகள், நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம மூலம் தான் நம்ம குடும்பத்திற்கு மற்றவங்களை கோபப்படுத்துவோம். அல்லேலூயா, விளங்குதா? நான் ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரன். இப்போ நான் என் மனைவியை எனக்கு தெரியாமல் நான் கோபப்படுத்துவேன். அப்போது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கிடையாது. இப்போது நான் அசுத்த கிரிகளுக்கு, இருளின் ஆதிக்க கிரிகளுக்கு சில நேரத்தில் இடம் கொடுத்துட்டேன்னா, இப்போது மற்றவங்களை என்ன செய்ய நான் வேதனைப்படுத்துகிறேன். இது ஒவ்வொரு நீங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை இப்போ நான் என்னை உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ யோபு அந்த அம்மா பாசத்தில் தான் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு, இவ்வளோ வேலை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, எவ்வளோ ஒரு அழகான ஒரு மனுஷன், எவ்வளோ ஐஸ்வர்யவான், எவ்வளோ பெரிய மகா பிரபு, நீ இப்போ ஒரு சிரட்டை எடுத்துகிட்டு ஒரு ஓட்டை எடுத்துகிட்டு உன் தோளெல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்கிய, எனக்கு பார்க்க சைக்கிள், நீ செத்து போயிரு, நீ சாதாரண சாக முடியாது, நீ தேவனை திட்டிட்டு தூசிச்சிட்டு செத்து போயிடுறாங்க. தேவசம் காத்திர தேவ பிள்ளையிலே, பொறுமை என்பது மிக ஒரு முக்கியமான ஒன்று. ஆவிக்கிற வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேலை செய்கிற இடத்துல தூஷணம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், எல்லாவற்றையும் ஒரு சகிப்பு வேணும் நமக்கு. அல்லேலூயா. நீங்கள் சகிச்சு பாருங்கள், பொறுத்து பாருங்கள். ஆனால் உங்களால் பொறுக்க முடியாது,
நான் இதுவரைக்கும் மிஞ்சி மிஞ்சி பார்த்தேன், இனி நான் கேட்டுருவேன், நாக்கு பிடுங்குறாப்புல நான் கேட்டுருவேன், இப்படிலாம் பேசுவோம். இல்லை, நம்மளை என்னத்தை பேசினாலும் கேட்க முடியாத கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? எதை சொன்னாலும் சரி, கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ, தகப்பன் பிள்ளைகளையோ, பிள்ளைகள் பெற்றோரையோ கேட்கக்கூடாத கேள்வி கேட்குறாங்க, அவமானத்துக்குரிய வார்த்தையில் பேசுகிறாங்க, சகிச்சுத்தாகணும், பொறுத்துத்தாகணும். பொறுமை நமக்கு என்பது அவசியமாக இருக்குது. பாருங்கள், இப்படி பொறுத்ததுனால தான் யோபுக்கு 42 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 2 மடங்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. இங்கே சொல்லப்படுகிற கவுண்டிங் பாருங்கள், எண்ணிக்கை கணக்கெல்லாம் முதல்ல 1ஆவது இடத்துல சொல்லப்பட்ட எண்ணிக்கை கணக்குக்கு எல்லாமே டபுளாக இருக்கும். ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை எல்லாமே டபுளாக அந்த யோபுக்கு கிடச்சிருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகள் 10 பிள்ளை, அப்படி 10 பிள்ளையும் திரும்ப சாக போகிற மனுஷன் இப்போது புது உயிர் பெற்று திரும்பமாக அதே திட்டின மனைவிட்டியை வாழ்ந்து திரும்பமாக அழகான 10 பிள்ளைகள் பெற்றெடுத்தா. எவ்வளவு மோசமாக அந்தைக்கேடு அடைந்த இந்த யோபு திரும்பமாக உயிர்ப்பிக்கப்பட்டு 10 பிள்ளைகளை அழகாக பெற்றெடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிற தேவன் நாம் பொறுமையாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த பொறுமையை பார்த்து கர்த்தர் 2 மடங்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவசூர் காத்திருக்க தேவப்பிள்ளையில ஒரு நாள் நம்ம நினைச்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடவே கூடாது. அடுத்தபடியாக இது எபிரேயர் புஸ்தகத்தில் ஆபிரகாமுக்குடைய பொறுமை குறித்து வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய பொறுமைன்னு வராது, விசுவாசம் வரும், ஆபிரகாமுடைய செயல்கள் அனைத்து வரும். ஆனால் ஆபிரகாம் பொறுமையாக இருந்தான்னு சொல்லி எங்கே தான் வாசிக்கணும்? நான் வந்து எபிரேயரில் தான் வாசிக்கிறோம். எபிரேயர் 6ல் 11லேருந்து 15 வரைக்கும் வசனம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 6:11 முதல் 15 வரைக்கும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சோதிக்கப்படுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் இல்லாதபடி நீங்கள் யாவரும் முடிவு வரைக்கும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த 15 வசனத்தை எல்லாரும் நல்லா கண்ணோக்கி பாருங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் பொறுமையாக இருந்ததுன்னு வாசிக்க முடியாது. ஆனால் அது அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு அவருடைய சந்ததி வந்து சந்தையிலே வருகிற எபிரேயர் புஸ்தகத்தை எழுதும்போது இந்த பரிசுத்தவான் சொல்கிறார், அந்தபடியே இந்த ஆபிரகாம் இருந்தால் நான் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? ஆதியாகமம் 12:2-3 வசனங்கள், 7 விதமான வாக்குத்தத்தங்கள், 7 விதமான ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். இந்த 7 விதமான வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஆண்டவர் இவனுடைய சந்ததியை குறித்து தான் அதிகமாக என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அப்படி பேசும்போது இந்த ஆண்டவர் முதல்ல 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இந்த 3 வசனங்களை நல்லா கருத்தாக வாசிங்க. 13, 16, 15, 5, 22, 17 ஆதியாகமத்தில். 15:5 அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். 22:17 சரி, இப்போ 3 வசனங்கள் வாஸ்தவம் கவனிச்சவங்களும் வாஸ்தவம் நல்லா கவனிச்சு பாருங்கள்.
இந்த 3 இடத்துல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆபிரகாம் சந்ததி குறித்தான 3 காரியங்கள் சொல்லப்படுது. ஒன்று சொல்லுங்க. 1 பூமியின் தூள், 2வது நட்சத்திரங்கள், வானத்து நட்சத்திரங்கள், 3வது கடற்கரை மணல். தூளை என்ன முடியுமா? முடியாது. கடைசியில் சொல்லப்பட கடற்கரை மணல் என்ன முடியுமா? என்ன முடியாது. நட்சத்திரங்களை என்ன முடியுமா? எண்ணலாம்னு சொல்லி சில அறிஞர்கள் சொன்னாங்க. அப்புறம் எண்ணி பார்த்துட்டு நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இவங்க அதை என்ன சொன்னா ஒரு முடிவு கொண்டு வரணும், ஆண்டவர் சொன்னது பொய்யா போன்னு சொல்லி எண்ணி பார்த்தாங்க. முதல்ல ஒருத்தர் 670 அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தன் இல்லை 2000 இருக்குன்னு சொன்னால், இன்னொருத்தன் 3000 இப்படியே சொல்லிக்கிட்டே கூட்டிகிட்டே போகுது. இது எவ்வளோ தூரத்தில் எத்தனை நட்சத்திரம் யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா இது பறந்து விரிந்த கேலக்சி. இவனுடைய லென்ஸுக்கு எட்டாத தூரம் வரைக்கும் என்ன செய்யுது, அண்டம் இருக்குது, இந்த அகிலாண்டம் இருக்குது. எவ்வளவு தூரமும் இவங்க லென்ஸ் முடியாது. அவ்வளவு பெரிய அண்டம் அகிலாண்டம். இந்த யூனிவர்ஸை யாராலையும் கனெக்ட் பண்ணவே முடியல. அப்போ நட்சத்திரங்களை எண்ணவே முடியாது. அப்போது தூள், நட்சத்திரம், மணல், அதுவும் கடற்கரை மணல், இதை எண்ணவே முடியாது. இவ்வளவு சந்ததி உனக்கு கிடைக்குதுனார். ஆனால் இந்த ஆபிரகாம் காத்துக்கிட்டே இருக்கிறான். வருஷங்கள் போயிட்டு 25 வருஷங்கள் ஓடி முடிய போகுது. ஆனால் பாருங்கள், வசனம் சொல்லுது, பொறுமையோடு காத்திருந்தான். அல்லேலூயா. இவனை குறித்து எபிரேயர் 11 நீங்கள் வாசித்து 8 to 12 வரைக்கும் இவனை குறித்து போட்டு பாருங்கள். எபிரேயர் தான் சுதந்திரமாக பெறக்கூடிய இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். போதும். இந்த காத்திருந்தான். இந்த ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தான். கூப்பிட்ட இடம் எந்த இடம்னு சொல்லவே இல்லை. ஆனால் கூப்பிட்ட மாத்திரம் நினச்சிட்டான், கீழ்ப்படிஞ்சு பிறகு போயிட்டான். இப்போ போன இடத்துல வருஷங்கள் ஆகுது. ஆனாலும் கூட வாக்குத்தத்தம் இன்னும் பலிக்கலை. தேவ சமூகத்தில் நிச்சயமாய் கர்த்தர் அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த காரணத்துக்கு வாக்குத்தத்தை மாறி போகவே போகாது. உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரோ ஒரு நாள் இந்த வாக்குத்தத்தை மாறவே மாறாது, நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். தேவசனம் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்தை ஒரு நாளும் பொய்யுரைக்கவே செய்யாது. ஏன்னா பொய்யுரையாதவர் இதை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தவர் அப்படியே நிறைவேற்றினார். சரி, இப்போது வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்கில் இருக்குது. அப்புறம் உலகப்பிரன்னு ஒரு மகன், ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு மகன். இப்போ ஈசாக்கு தான் ஒரிஜினல் சொல்லி ஆண்டு சொல்லிட்டார். இப்போ ஈசாக்கு சந்ததி வருது. ஈசாக்குக்கு பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வர்றாங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த ஆபிரகாமே டக்குன்னு ஒரு 10-15 பேர் என்ன செய்யலை, 100 பேர் 1000 பேர் சொல்லி பெற்றெடுக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சந்ததி பெரு. பார்த்தீங்கன்னா பின்னாடி வசனங்க வாசிக்கிறோம். நீங்கள் சொன்ன இந்த கண்டுபிடிச்ச 3 காரியங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 3 காரியங்களும் பின்னாடி ஆண்டவர் எப்படி நிறைவேற்றார் பாருங்கள். தேவசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 10:22 ஒருத்தவங்க வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 28:62 ஒருத்தவங்க வாசிங்க. 2 சாமுவேல் 17:11 ஒருத்தவங்க வாசிங்க. பாருங்க, உபாகமம் 10:22 70 பேர் எங்கே போகிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களை போல் ஆக்கினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 70 பேரை எண்ண முடியாத நட்சத்திரங்களை போல நினைச்சிட்டு ஆண்டவர் உருவாக்கிட்டார். 28:62 பாருங்க. அதாவது இது சாபத்தின் வரிசையில் வர்ற வசனம். ஆனால் அவர் சொல்லுகிற அந்த முக்கிய வார்த்தை திரட்சியில் எப்படி இருக்காங்க, வானத்து நட்சத்திரங்களை போல. சரி, 2 சாமுவேல் 17:11 சொல்லப்பட்டிருக்குது. 2 சாமுவேல் 17:11. கடற்கரை மணலத்தனையான திரட்சியான இஸ்ரவேல். அல்லேலூயா.
அதாவது தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் படையை கூட்டு போகிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அப்படி உதாரணம் சொல்லும்போது எப்பேற்பட்ட கூட்டம் இஸ்ரவேல் கூட்டம்? கடற்கரை மணலை போல திரட்சியான இஸ்ரவேல். அப்போ வாக்குகள்லாம் நிறைவேறி வருதா? நிறைவேறிச்சா? நிறைவேறினதைத்தான் இவங்க எடுத்து கூறுறாங்க. அப்போ தேவசமர் காத்துக்கு தேவ பிள்ளைகள் ஒரு நாள் அவர் சொன்னார்னா பொய்யறைய தேவன் அது இன்னொரு நாளை நிறைவேறியே தீரும். ஆனால் சொன்னதுக்கும் நிறைவேறதுக்கும் இடையில நமக்குள்ள என்னதான் வேணும்? இதுதான் முக்கியம். இந்த பொறுமை, அதுலேயும் கூட நீடிய பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கும். சில நேரத்தில் பொறுமை இல்லாட்டா குறுக்கு வழி தேடிட்டோம்னா அப்புறம் யூதாஸின் முடிவு தான். ஜாக்கிரதையாக இருக்கணும். டக்குன்னு பணக்காரர் ஆகணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா டக்குன்னு இந்த ஊழியத்தை விட்டுட்டு நல்ல ஒரு பெரிய பணக்காரர் வாழணும்னு நினச்சோம்னா நாகமானுக்கு வந்த முடிவு தான். என்ன முடிவு வந்துச்சு? யூதாஸுக்கு என்ன முடிவு வந்துச்சு? தேவ பிள்ளைகளே, இது வேண்டவே வேண்டாம். பொறுமையாக இருந்துட்டோம்னா நிச்சயமாக பலன் உண்டு. பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்து அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரித்தான். அப்போ தேவசமில் நாம் பொறுமையோடு கூட இருப்போம். நிச்சயமே வாக்குத்தத்தங்கள் அப்படி வாழ்க்கையில் நினைச்சுன்னா நிறைவேறும். அடுத்து சங்கீதம் 40:1 தாவீது சொல்கிறார், அவர் தானே சொல்கிறார், பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கர்த்தருக்கு சோதரம். இந்த தாவீதின் பொறுமை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கி சங்கீதத்தில் கூட அவங்க கொஞ்சம் தொட்டு காமிச்சாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 17 யுத்தத்துக்கு அண்ணன் மாதிரி எப்படி பார்க்க போன இடத்துல கோலியாத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. கோலியாத்தை குறித்து பேசுகிறாங்க, இவனை கொண்டுட்டா மானியம் கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ பேசிக்கிட்டு இருக்க தாவீது கூட பிறந்த அண்ணன், மூத்த அண்ணன் வந்து எலியாப் வந்து தாவீதுகிட்ட பேசுனா. வசனம் 17, 28, 29 வாசிங்க. 1 சாமுவேல் 17, 28, 29. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். ஒரு சின்ன பையன் வந்திருக்கான், ஒரு இளைஞனான ஒரு மனுஷன் வந்திருக்கிறான், கூட பிறந்த கடைசி தம்பி வந்திருக்கிறான். ரொம்ப நாள் பார்க்காட்ட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கோபம் கொண்டு துணிகரமாக ஏன் வந்த, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, அந்த ஆடப்புறம் எங்கே விட்ட, இப்படி மூர்க்கத்தில் கூட பிறந்தவன்ட்ட ஒரு பகைவன்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான். இப்போ பதில் சொல்கிறான் தாவீது, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்போ கர்த்தரனுக்குள்ள ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அவன் வெளிப்படையாக அண்ணன் சொல்கிறான்னு தெரியல, எங்கள் அப்பா அனுப்பிச்சா நான் வந்தேன்னு சொல்கிறானா, இல்லாட்டி கர்த்தரை அனுப்பிச்சான்னு சொல்கிறான்னு தெரியல. ஆனால் ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை சொல்ல காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த கூட பிறந்தவங்களால் இவனுக்கு மோசங்கள், வெறுப்புகள், காயங்கள், அடுத்து இதே யுத்தம் நடந்துட்டு ஜெயிச்சிட்டான், வீட்டுக்கு கூட்டு போகிறான், அரண்மனைக்கு கூட்டு போகிறான். சவுல் கூட்டு போன இடத்துல பாருங்கள் 18, 11 வாசித்து பாருங்கள். 9 to 12 வாசம் நமக்கு நல்லா வழங்கும். 18 9 to 11 எல்லாரும் தாவீதை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுல் ஒரு 1000 தான் கொண்டு போட்டார், தாவீது 10,000 கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட மாத்திரத்தில் 9ஆம் வசனத்தில் அந்நாள் முதல் கொண்டு சவுல் இந்த தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் இடுக்கன்னு வருது பாருங்கள். சாதாரண பேசாமல் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டவனே ஆண்டவர் இப்போ ட்ரைனிங் கொடுக்குறார். இந்த ட்ரைனிங்கில் எங்கிட்ட இருந்தெல்லாம் அம்புகள் வருது, இவனை பாயுதுன்னு பாருங்கள், ஈட்டிகள் வருது பாருங்கள், எங்கிட்ட இருந்தெல்லாம் நச்சு வார்த்தைகள் வருதுன்னு பாருங்கள். கூட பிறந்த ஒரு பக்கம். இப்போது எவன் மானியம் கொடுக்குன்னு சொன்னானோ, எவன் பெண்ணத்தன்னு சொன்னானோ, அவனே இவனை காய்மகாரமாக பார்க்குறான். அதுக்கடுத்து
பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிட்டு அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். இல்லை 10-11 மட்டும் வாசித்துங்க. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவத்தூக்கி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நெருக்கம் வருதுன்னு பாருங்க. இந்த தாவீதுக்கு தேவனுடைய சொல்ல காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியங்களை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ரொம்ப இதாக இருக்கும். அவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நேரத்திலையும் நாம் நினச்சி பார்க்கக்கூடாத சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும், நடக்கும். கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த யோபு இந்த தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறார். அதாவது 29வது நினைக்கிறேன். அதில் இந்த யோபு சொல்கிற காரியம் கொஞ்சம் பாருங்கள். 29, 25 வாசிங்க. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்திற்குள் ராஜாவை போலும் துக்கித்தவர்களை தேர்ச்சரவு பண்ணுகிறவனை போலும் இருந்தேன். இது யோபு நல்லா இருந்த காலத்தில் அவருடைய நிலைமை சொல்கிறார். இப்போ 30:1 வாசிங்க. இப்போதோ என்னிலும் இளைய வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மத்தியை காக்கும் நாய்களோட வைக்கும் கூட வெட்கப்பட்டு இருப்பேன். இப்போ 9 வசனம் 10 வசனம் வாசிங்க. ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியும் ஆனேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருந்தார்கள். என் முகத்துக்கு முன்பதாக துப்புவதற்கு கூச மாட்டுறாங்க. கவனிக்கிறீங்களா அந்த வார்த்தையை? யோபுடைய மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் கூட இருக்கிறது கூட அருகதி இல்லாதவங்க இப்போ யோபு பார்த்து என்ன செய்கிறாங்களா? யோபு முகத்துக்கு முன்பதாக என்ன செய்கிறாங்களா? துப்புறாங்களாம். இப்போ இதை வாசிக்கும் போதே நமக்கு ஒரு காரியம் நமக்கு தென்படும், நம்ம சிந்தைக்கு வரும். என்னது? இயேசுவை வாரில் அடித்து முகத்தில் அரைந்து துப்பி எத்தனை வார்த்தைகள் வருது கவனிக்கிறீங்களா? அவ்வளவு பொறுமை இயேசு, அவ்வளவு பொறுமை இயேசு. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை சுதந்திரிக்கணுங்கன்னா அவ்வளவு பொறுமையோடு இருந்தார். நாம் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருடைய பிரதிபலனை நம்ம கையில் எடுத்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பொறுமை இல்லாட்டி ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அதான் வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர், அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறவர். இப்போது நான் பொறுமையோடு கூட இருந்து நான் இந்த யோபு போல எவ்வளவு பொறுமை, அவ்வளவு பொறுமையாக இருந்த இந்த யோபுக்கு 2 மடங்கு பலன் கிடைச்சு. அவ்வளவு பொறுமையாக இருந்த தாவீதுக்கு கர்த்தர் எல்லாரும் அந்த 25 வருஷத்தில் என்னென்ன பேசியிருப்பாங்க. உலக பிராரம்னாக ஒரு 4-5 வருஷம் குழந்தை இல்லாட்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க. 10 வருஷம் தாண்டிச்சுன்னா ரொம்ப பேசுவாங்க. ஆனால் இந்த ஆபிரகாம் மந்தை மேய்க்கிறவங்கிட்ட எல்லாம் சொல்லுவார், தூளைப்பார், இந்த தூள் போல தான் என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்க, என்னுடைய வம்சம் இருக்கும். அப்போது நேருக்கு நேரம் என்ன செஞ்சுருப்பான்? அப்படியா இசமான அப்படி கேட்டிருப்பான். ஆனால் மந்தையை மேய்க்கிற ஒருத்தருக்கு ஒருத்தன் பேச எப்படி பேசியிருப்பான்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச எப்படி பேசியிருப்பான்? 100 வயசில் வந்து ஆசையை பார், இந்த தூள் மாதிரி இவ்வளவு பிள்ளைகள் இவருக்கு கிடைப்பாங்களா, இவருக்கு சந்ததி வருவாங்க, பேசியிருப்பாங்களா? இல்லை இல்லையா? நிச்சயமாக. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுடைய பொறுமைக்கு பலனாக ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலைப் போலும் சந்ததி அவருக்கு தந்தளினார். அல்லேலூயா. இந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமென். இந்த தாவீதுக்கு அப்படித்தான். எங்கெல்லாம் தூசணம் நிந்தில் வந்துச்சோ, எங்கெல்லாம் நெருக்கல் வந்துச்சோ, கடைசியில் பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி வாங்குகிற கர்த்தர் ஆனால் ஒரு வகையாக சவுளுடைய வாழ்க்கையை முடித்து அவரே முடித்தார். இவன் கையில் ஒப்பு கொடுத்தாலும் இவன் ஒன்றும் செய்யலை, அவரே முடித்தார். முடிச்சுட்டு இவன் முதல்ல யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் தலைவனாக மாற்றினார். அடுத்து முழு இஸ்ரேல் கோத்திரத்துக்கும் தலைவனை மாற்றினார். அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கும் இவனை ராஜாவை ஏற்படுத்தினார். ஆமென். பயங்கரமான பிரதிபலனை இந்த தாவீது பெற்றுக்கொண்டான். ஆண்டு சிவர் காத்திருக்க தேவ பிள்ளைகளை கடகடன்னு சில வசனங்களை வாசித்து நம்ம என்ன பண்ணால் முடிக்க போகிறோம்.
ரோமர் 8:25 வாசிங்க. அதில் பொறுமை குறித்து ஒரு சாராம்சத்தை சொல்லப்பட்டு பாருங்க. ரோமர் 12:12 வாசிங்க. முதல்ல 8:25 வாசிங்க. காணாததை நம்பினோமாயில், இந்த ஆபிரகாம் காணாததை நம்பினா அது பொறுமையோடு காத்திருந்தான். இந்த தாவீது தேவசமூகத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். ஆனால் சிங்காசனத்துக்கு அவனுக்கு வெகு தூரம். அதனால நாட்டை விட்டு என்ன செஞ்சிட்டான், இந்த சவுலுக்கு முன்னாடி இருக்கவே கூடாது. என்ன செஞ்சிருவான், பெலிஸ்தர் நாட்டில் போய் என்ன செய்வான், தஞ்சம் முதல் பெலிஸ்தர் நாட்டுக்கு ஓடிட்டான். சிங்காசனத்துக்கு தான் அவனுக்கு அதிகாரம். ஆனால் சிங்காசனம் அவனுக்கு தூரமாக இருந்துச்சு, காணுது. ஆனால் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர் சொல்லி என்ன செஞ்சான், அவன் நம்பிக்கையோடு இருந்தான். அடுத்தபடியாக ரோமர் 12:12 போட்டிருக்குது, சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா, பொறுமையாக இருக்கணுமா. உபத்திரவப்படும் போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். நாவை நீட்டிடக்கூடாது, உதட்டை திறந்துடக்கூடாது. ஏன்னா யாக்கோபு என்ன சொல்லி வச்சிருக்கிறார், 1:19 3 காரியம் சொல்கிறார் பாருங்க. யாக்கோபு 1:19 சீக்கிரம் வாசிக்க, முடிக்க போகிறோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும், கேட்க தீவிரம், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், பேச பொறுமை, கோபிக்கிறதுக்கு தாமதமாயும், கோபிக்க தாமதம். இதில் பொறுமைக்கு நாவை திறக்கவே கூடாதான். பேசுகிறதுக்கு எப்படி இருக்கணுமா, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஆண்டு சமூகத்தில் உபத்திரம் வருதுன்னா நீங்கள் பேசிடாதீங்க. உபத்திர நேரத்தில் நீங்கள் பேசிங்கன்னா தடுமாறுவீங்க. உபத்திரப்பட நேரத்தில் பேசுனீங்கன்னா பொறுமை இழந்துறீங்க. அதனால நீங்கள் பொறுமையாக இருந்து பேசுங்க, பொறுமையாக இருந்து பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் அருமையான ஆரன் சார் சொன்னாங்க பார்த்தீங்களா, முந்தாண்டு அவங்க செய்தி கொடுக்கும்போது, உங்களுக்கு கோவம் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, வாய் நிறைய தண்ணி ஊற்றி நிறச்சிக்குங்க. துப்பிடாதீங்க, முழுங்கிறாதீங்க. நல்ல ஒரு ஐடியா. நானும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். அருமையான ஊழியக்காரர் சொன்னார், வாய் நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா புருஷன் முன்னாடி சண்டை வந்துருச்சு, தாய் பிள்ளைகளுக்கு மாமியார் மருமக சண்டை ஊற்றிட்டு அனுப்பிச்சிடுமா. வாய் நிறையா தண்ணியை ஊற்றி அது துப்பிடவும் கூடாது, அதை முழுங்கிடக்கூடாது, வாயினே வச்சுங்க, ஆட்டோமேட்டிக் சண்டை வந்துடும். ஹல்லேலூயா. அதான் பேசுறதுக்கு பொறுமையாக இருங்க. உங்களால் பேசாமல் இருக்க முடியல, உதட திறக்காமல் இருக்க முடியல, வாய் திறக்காமல் இருக்க முடியல, வாயில் தண்ணி நிறைய ஊற்றிருங்க, வாய் மூடிடுங்க, சண்டையே வராது. ஹல்லேலூயா. தேவத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு பலனை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவ சமூகத்தில் காத்திருப்போம், பொறுத்திருப்போம், விருதுகளை பற்றிக்கொள்வோம். தேவன் நாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆண்டு சமூகத்தில் இந்த வருஷத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். தொடர்ந்து தேவன் தாமே நம்மை நடத்தும்படியாக ஆண்டு சமூகம் காத்திருப்போம். பழைய ஆண்டு புதிய ஆண்டு ஆறில் பங்கு பெறுவோம். தேவன் இன்னும் நம்மளுடைய இடைப்பண்பியாக ஜெபத்தோடு ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருப்போம். அன்பின் பரலோக பிதாவை கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் ராஜாவை நீங்கள் கொடுத்த இந்த வாரத்தின் முதல் நாள் காலை பொழுதிலும் கர்த்தரை சொல்ல கூடி வந்து கர்த்தரை தொழுது உள்ள உதவி செய்ய ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் எங்கள் கிரியையிலே எப்படியெல்லாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அவனுடைய கிரியில் தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிற தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி இந்த 5 ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தாவே இப்படி வார்த்தை கேட்கும்படி உதவி செய்ய ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, என்னையும் எங்களையும் பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பொறுமையோடு இருக்க எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நீடிய பொறுமையை தாரும். ஆண்டவருடைய சமூகத்தில் யோபை போல, ஆண்டவர் ஆபிரகாமை போல, தாவீதை போல எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றும் மேலான பொறுமையின் அதிபதி உம்மை போல நாங்கள் பொறுமையாக இருக்கத்தக்கதாக பலனை பெற்றுக்கொள்ள எங்கள் வழிநடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். வந்த பிள்ளை ஆசிரித்து சந்தோஷப்படுத்தாலும் பொறுமையோடும் அன்றைய வாழ உதவி செஞ்சாக மீட்பர் இயேசு நாமத்தில் விடுகிறோம். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.